வணக்கம். நாம இன்னைக்கு வரலாற்றின் பக்கங்கள்ல எங்கேயோ தொலைஞ்சு போன ஒரு துறைமுக நகரத்தை பத்தி பார்க்க போறோம். இது சும்மா ஒரு ஊரோட கதைன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பெரிய பேரரசோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு மெகா ட்ரேடோட கதை இது. வாங்க இந்த டைம் டிராவல்ல ஒன்னா போலாம். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட மொத்த மிலிட்டரி பவரும் முழுக்க முழுக்க இம்போர்ட்ஸை நம்பிதான் இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா அதுதான் நிஜம். ஒரு பேரரசோட பலமே அவங்க ஆயுதத்திலயோ படவீரர்கள்கிட்டயும் இல்ல, வெளிநாட்டிலிருந்து வர ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா நம்பி இருந்துச்சு. அப்படி என்னவா இருக்கும் அது? ஆமாங்க, குதிரைகள் தான். அதுவும் ஏதோ 1-2 குதிரை இல்ல. ஒவ்வொரு வருஷமும் 2000க்கும் மேல. அதுவும் சாதாரண குதிரைகள் இல்ல, டாப் கிளாஸ் வார் குதிரைகள். சும்மா யோசிச்சு பாருங்க, 2000 குதிரைகள். அந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய விஷயம். ஒரு பேரரசோட ஜெயமோ தோல்வியோ எல்லாமே இந்த இம்போர்ட்ட பொறுத்துதான் இருந்திருக்கு. நான் சொல்றது ஏதோ கட்டுக்கதைன்னு நினைக்காதீங்க. இதுக்கு வரலாற்று சாட்சியே இருக்கு. உலகத்தையே சுத்தி வந்த ஃபேமஸ் டிராவலர் வெனிஸை சேர்ந்த மார்க்கோ போலோ கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட டிராவல் நோட்ஸ்ல இத பத்தி ரொம்ப தெளிவா எழுதியிருக்கார். பாண்டிய ராஜாக்களுக்கு அந்த அளவுக்கு குதிரைகள் தேவைப்பட்டிருக்குன்னு இதுலேருந்தே நமக்கு நல்லா புரியுது. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்ளோ பெரிய குதிரை வியாபாரம் எங்க நடந்துச்சு? ஒரு பேரரசுக்கே பேக்போனா இருந்த அந்த போர்ட் சிட்டி எது? வாங்க, அந்த இடத்தோட கதையை தான் இப்ப நாம தோண்டி எடுக்க போறோம். பாண்டிய மன்னர்களோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியே வேகமா போற பவர்ஃபுல்லான குதிரைப்படைய நம்பிதான் இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. நம்ம சவுத் இந்தியாவோட கிளைமேட் அந்த மாதிரியான டாப் குவாலிட்டி ஃபோக் குதிரைகளை இங்கேயே வளர்க்கறதுக்கு செட் ஆகல. அதனால அவங்க பார்வை ஆட்டோமேட்டிக்கா கடலுக்கு அந்த பக்கம் போச்சு. பாண்டியர்களோட இந்த மிகப்பெரிய தேவையை பூர்த்தி செஞ்ச அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்ட் சிட்டி, அதோட பேர் தான் காயல். ஆமாங்க, இன்னைக்கு நாம சொல்ற காயல்பட்டினம் தான் அது. நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல வங்க கடலோரத்துல இருக்கிற இந்த ஊர் தான் ஒரு காலத்துல உலக வர்த்தகத்தோட ஒரு முக்கியமான ஹப்பா இருந்திருக்கு. அதோட அந்த பழம்பெருமையெல்லாம் இன்னைக்கும் அந்த ஊரோட தெருக்கல்ல நம்மால உணர முடியும். இந்த குதிரை வியாபாரம் வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே காயல் ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியா இருந்திருக்கு. மன்னார் வளைகுடாவுல முத்து குழிக்கிறதுக்கு இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இலங்கைக்கு போற வியாபாரத்துக்கு ஒரு நுழைவு வாயில். சோனகர்னு சொல்லப்பட்ட அரபு வியாபாரிங்க, எகிப்தியர்கள், ரோமானியர்கள்னு பல நாட்டு வணிகர்களும் வந்து போற இடமா இது இருந்திருக்கு. மார்க்கோ போலோ மட்டும் இல்லிங்க, இன்னொரு ஃபேமஸ் மொராக்கோ டிராவலர் இப்னு பத்தூதா கூட அவரோட ரெஹ்லாங்கிற புக்குல இந்த ஊரோட பெருமைய பத்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காயலோட குளோபல் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு நல்லாவே புரியுது. பொதுவா ஒரு ஊரோட பேரு, அதோட அடையாளம், அதோட ஜியாகிரஃபின்னு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும் இல்லையா? அப்போ இந்த காயல்பட்டினம்ங்கிற பேருக்கு பின்னாடி என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? வாங்க பார்க்கலாம். காயல்பட்டினம், இந்த பேரே ஒரு கதை சொல்லுதுங்க. இது 2 வார்த்தை சேர்ந்தது. காயல்னா உப்பங்கழின்னு அர்த்தம். அதாவது கடல் தண்ணி நிலத்துக்குள்ள வர்ற இடம். பட்டினம்னா நமக்கு தெரியும், துறைமுகம் இருக்கிற கடற்கரை ஊர். சோ இந்த ஊரோட பேரே அதோட அமைப்பு அப்படியே நமக்கு விளக்குது பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த 2 வார்த்தையும் எப்படி சேருதுன்னு. ஒரு பக்கம் காயல், அதோட இயற்கை அமைப்பு. இன்னொரு பக்கம் பட்டினம், அதோட வர்த்தக அடையாளம். இந்த 2ம் ஒன்னு சேர்ந்ததால தான் இந்த ஊர் இவ்வளவு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறுச்சு. இப்போ இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். அதாவது காயல்பட்டினத்துல இந்த குதிரை வியாபாரம் அதோட உச்சத்தை தொட்ட அந்த கோல்டன் பீரியட். மார்க்கோ போலோ சொல்றத கேட்டா நாமளே அந்த காலத்துக்கு போனா மாதிரி இருக்கு. அரேபியாவில இருந்து ஹார்மோஸ், கிஷ், ஏடன்னு பல துறைமுகங்கள்ல இருந்து குதிரைகளை ஏத்திக்கிட்டு நூத்துக்கணக்கான கப்பல்கள் காயல் துறைமுகத்துல வந்து நிக்கிற காட்சிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எவ்ளோ பிரம்மாண்டமா இருந்திருக்கும். இந்த குதிரை படைக்காக பாண்டியர்ல கொடுத்த விலை இருக்கே, தலைய சுத்திடும். ஒரு குதிரைக்கு சுமார் 220 தினார். அது மட்டும் அல்ல, கொண்டு வர்ற வழியில குதிரை செத்து போனா கூட அதுக்கும் காசு கொடுத்தாகணும். பாவம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு குதிரைகளோட தேவை இருந்திருக்கு. அப்போ காயல் துறைமுகம் வழியா எவ்ளோ பெரிய வர்த்தகம் நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மெகா ட்ரேட் நெட்வொர்க் சும்மா நடக்கல. இதுக்கு பின்னாடி பல பேர் இருந்தாங்க. அரேபியாவிலிருந்து குதிரைகளை கொண்டு வந்த சோனகர்கள், இங்க லோக்கல்ல வியாபாரம் செஞ்ச மலைமண்டலத்து குதிரை செட்டிகள், அப்புறம் குதிரைகளை பழக்கி பராமரிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸா இருந்த ரவுத்தர் சமூகம். இப்படி ஒரு பெரிய டீமே இதுல வேலை செஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு தாக்கி அல் தின்னு ஒரு பவர்ஃபுல் அரபு வியாபாரி இருந்திருக்காரு. இவர மாதிரி ஆட்கள்னா இந்த குதிரை வியாபாரத்தையே ஒரு ஆர்கனைஸ் நெட்வொர்க்கா மாத்தி வச்சிருந்தாங்க. இது ஏதோ தனி ஆட்கள் பண்ற வியாபாரம் இல்ல, இது ஒரு பக்கா ஆர்கனைஸ்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ். காலம் மாறிடுச்சு, பல 100 வருஷங்கள் ஓடி போச்சு.
பேரரசுகள் எல்லாம் சரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த கோல்டன் பீரியடோட நினைவுகள் மட்டும் இன்னைக்கும் காயல்பட்டினத்துல உயிரோட தான் இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க அந்த தடயங்களை நாமளே தேடி பார்க்கலாம். வரலாறுனா வெறும் புத்தகத்திலையும் கல்வெட்டுலயும் மட்டும் இல்லைங்க. நம்ம கண் முன்னாடியே அந்த வரலாறுக்கு ஒரு உயிருள்ள சாட்சி இன்னைக்கும் இருக்கு. என்னவா இருக்கும் அத? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதோ இதுதான் அந்த உயிருள்ள சாட்சி. காயல்பட்டினத்தோட ரொம்ப பழமையான தெருக்கள்ல ஒன்னான பரிமார் வீதி. இந்த ஒரு பேர் போதும் அந்த ஊரோட முழு வரலாற்றையும் இன்னைக்கும் நமக்கு எடுத்து சொல்ல. இந்த பேரோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. இங்க பாருங்க, பரினா குதிரை, மார்ங்கிறது சந்தை அல்லது விற்பனைய குறிக்குது. ரெண்டையும் சேர்த்தா பரிமார் வீதி, அதாவது ஹார்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரீட். ஒரு காலத்துல குதிரைகளை வித்த சந்தை இருந்த இடத்தோட பேரு இன்னிக்கும் அதே கதையை சொல்லிட்டு நிக்குது. இதுல இருக்கிற ஆழமான விஷயமே இதுதான். வரலாறுங்கிறது ஏதோ முடிஞ்சு போன விஷயம் இல்ல. அது நம்மள சுத்தி, நாம நடக்கிற தெருவோட பேர்ல, பழைய கட்டடங்கள்ல, நாம கேக்குற கதைகள்ல இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கு. ஒரு காலத்துல குளோபல் ட்ரேடோட சென்டரா இருந்த ஒரு இடம் இன்னைக்கு அதோட மொத்த கதையும் ஒரே ஒரு தெருவோட பேர்ல சுமந்துட்டு நிக்குது. அதனால அடுத்த தடவை நீங்க உங்க ஊர்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பழைய தெரு வழியா போகும்போது ஒரு நிமிஷம் நின்னு அந்த தெரு பேரை கவனிங்க. யாருக்கு தெரியும், காயல்பட்டினத்தோட பரிமார் வீதி மாதிரி உங்க தெருவும் ஏதாவது ஒரு பெரிய ரகசியத்தை, ஒரு பெரிய வரலாற்றை சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.